தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். மார்க்கு எழுதிய நற்செய்தி வாசகம் அதிகாரம் 16 இறைவசனங்கள் 15 முதல் 20 முடிய. அக்காலத்தில் இயேசு 11 தோன்றி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர். அவர்களின் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றம் அடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று திருவருகை காலம் 1ஆம் வாரம் டிசம்பர் 3ஆம் தேதி 2024ஆம் வருடம் செவ்வாய்க்கிழமை. இன்று நாம் புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய பெருவிழா கொண்டாடுறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் யார் பிரான்சிஸ் சவேரியார் அப்படின்ட்டு. ஓகேங்களா. சேசு சபையை தோற்றுவித்தவர், இஞ்ஞாசியார் காட்டிய வழியில் நடந்தவர். ஓகேங்களா. புனித இஞ்ஞாசியார் காட்டிய வழியில் நடந்தவர். இஞ்ஞாசியாருடைய வார்த்தையால் அழகாக மனம் மாறி உலகில் எங்கெங்கேயோ போய் நற்செய்தி அறிவித்தார். ஓகேங்களா. அதில் முக்கியமாக இந்தியாவுக்கு மிகப்பெரிய அளவில் மறைப்பணி செஞ்சுருக்காரு. ஓகேங்களா. அதுவும் அவர் எந்த அளவுக்கு மறைப்பணி செஞ்சுருந்தார்னா, அவருடைய உடல் இன்னும் அழியாமல் இருக்குன்னு நினச்சி பாருங்கள். இப்போ கூட நிறைய பேர் நியூஸில் செய்தியிலலாம் பார்த்துருப்பீங்க. அதாவது இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கிலலாம் பார்த்துருப்பீங்க, யூடியூப்பில். நம்ம சவேரியாரோட உடலை சர்ச்சில் இருந்து அப்படியே காட்டியிருப்பாங்க. உடல் இன்னும் அப்படியே இருக்கிற மாதிரி அப்படியே காட்டியிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. எவ்வளோ புதுமைகள் பாருங்கள் கடவுள் செய்கிறாரு. நம்ம இருக்கிற இந்தியாவில் தான் செஞ்சுருக்காரு. நம்ம இருக்கிற ஏரியாவில் தான். நமக்கு இங்கேருந்து சும்மா என்ன கொஞ்சம் தூரம் தான். தட் மீன்ஸ் ட்ராவல் பண்ணுற தூரம் தான். ஓகேங்களா. எதுவும் ட்ராவல் பண்ண முடியாத தூரம்லாம் இல்லை. ஸோ எந்த அளவுக்கு அவர் கடவுள் மேலே ஈடுபாடு வைத்திருந்தார் அப்படின்னா, அவர் இந்த அளவுக்கு கடவுளோட உடலை அழியாமல் பார்த்துருப்பார் நினச்சி பாருங்கள். அதுலேருந்து என்ன தெரியுது, அவர் தன்னுடைய உடலையே இறை பணிக்காக அர்ப்பணிச்சிட்டார். இங்கே போகிறது அங்கே போகிறது, அங்கே நற்செய்தி தெரிவிக்கிறது, இங்கே நற்செய்தி தெரிவிக்கிறதுன்னு பண்ணிட்டார். ஓகேங்களா. அதே மாதிரி தான் நாமளும் நம்மளை முழுமையாக கடவுளுக்கு அர்ப்பணிச்சிட்டோம்னா அந்த மீதி இருக்கிற வேலையெல்லாம் அவர் பார்த்துக்குவார், கடவுள் பார்த்துக்குவார். அதான் நம்மளுக்கு சில பேர் சொல்லுவாங்க தெரியுங்களா, உடல் உள்ளம் ஆன்மா. மனிதர்களுக்கு மட்டும்தான் இந்த 3மே இருக்குது. ஓகேங்களா. உடல் இருக்குது, உள்ளம் இருக்குது, ஆன்மா இருக்குது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், இறந்த பின்னாடி ஆன்மா எங்கே போகும்? எங்கேயோ போகும். 2 இடம் இருக்குது, நரகத்துக்கு போகும், இல்லை மோட்சத்துக்கு போகும். ஒரு வேளை ஆனால் வாய்ப்பு கம்மியாக இருந்தால் எங்கே போகும்? உத்தரிக்கிற ஸ்தலத்துக்கு போகும். ஓகேங்களா. அந்த உத்தரிக்கிற ஸ்தலத்தில் போயிட்டு தான் ரொம்ப நம்மளை அப்படியே தூய்மையான பிற்பாடு தான் நாம் எங்கே போவோம்? மோட்சத்துக்கு போவோம். ஓகேங்களா. சரிங்க. உடல் உள்ள ஆன்மாலாம் ஆன்மா அங்கே போயிடுச்சு. நம்முடைய உடல் எங்கே என்ன ஆகும்? அப்படியே அழுகி போயிடுமா? கிடையாது. ஓகேங்களா. ஏன்னா நம்ம விசுவாச பிரமாணம் சர்ச்சில் சொல்லுவோம். என்ன சொல்கிறோம்? உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன், நிலை வாழ்வை நம்புகிறேன்னு சொல்கிறோம் இல்லையா. உடலின் உயிர்ப்பு. ஸோ நம்மளுடைய உடலும் என்ன பண்ண போதான்? உயிர்க்க போகுதான் இறுதி காலத்தில் வரும்போது. இப்போ வேணால் மண்ணோட மண்ணாக மக்கிடலாம், பட் இறுதி காலம் வரும்போது உடலும் உயிர்க்கும். ஏன்னா கடவுள் மனிதனை எப்படி படைச்சாராம்? மண்ணில் தன்னுடைய கையால் மண்ணை எடுத்து படைச்சிருக்காரு. ஸோ நீ மண்ணோட மண்ணாக போனாலும் அவர் மறுபடியும் என்ன பண்ணிடுவார்? உன்னை உடலோடு உயிர்ப்பிக்க வைப்பார். அப்படிப்பட்ட உடலுக்கு நாம் எந்த ஒரு துரோகமும் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம சவேரியார் மாதிரி நாமளும் வாழ்ந்து இயேசுவின் வழியில் நடந்தோம் அப்படின்னா நம்முடைய உடல் உள்ள ஆன்மா எல்லாத்தையுமே கடவுள் பார்த்துக்குவார். ஓகேங்களா. அவர் புதுமை செஞ்சுருவார். நம்ம இந்த பூமியில் இல்லைன்னா கூட அவர் நம்மளை பெருமைப்படுத்துவார். கடவுள் உண்மையிலும் சரி மறுமையிலும் சரி நம்ம பேறு பெற்றவர்களாக விளங்கணும் அப்படின்னா கடவுள் காட்டிய வழியில் நம்ம நடக்கணும். சரிங்களா. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.